Welcome guys, this is RK from Retro Movie Review. Retro மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். சிரிக்காம இருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை, அந்த மக்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தவர்களை அந்த மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. அதான் கதை. புரிஞ்சுதா? புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. படத்தோட ப்ளஸஸ் பார்த்தீங்கன்னா, சூர்யா தான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். கண்டிப்பாக சூர்யாவோட ஃபைட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து. எப்பவும் போல சூர்யா எப்படி நடிப்பாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேணாம். வெளியில் விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங்கிறாங்க. சாங்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்து, சாங்ஸ் எல்லாமே எனக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆகிருந்து. சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக ஒரு பக்காவான சினிமோட்டோகிராஃபி. பிளேசஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்து பார்க்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 2 decades பிஃபோர், நான் என் டான்ஸ் கிளாஸில் கண்ட கனவை, ஒரு 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 சாங் எடுத்தால் அதை சிங்கிள் ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அந்த கனவை இந்த படத்தில் நிறைவேற்றிருக்காங்க சாங்கில். இதுக்கு முன்னால் வந்த நிறைய சிங்கிள் ஷாட்ஸ்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிங்கிள் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இதுவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்த சிங்கிள் ஷாட்டில் 15 minutes சிங்கிள் ஷாட்டில் பெஸ்ட்டு சிங்கிள் ஷாட் தான். ஏன்னா சாங்கில் ஆரம்பித்து எமோஷன்ஸ் போய் திரும்பி சாங்குக்கு வந்து ஃபைட்டில் போய் முடியும். அது சூப்பர். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இந்த ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆன கதை லாஸ்ட்டாக போய் கிளைமேக்ஸில் கனெக்ட் ஆகும். அது ஒரு 20 minutes ஸ்மார்ட் ரைட்டிங். அது ஒரு டச்சிங்கான சீன்ஸ். அது எழுந்து வரும்போது நிகழ்ச்சியாக இருக்குது. அதனால் எல்லாரும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. படத்தோட மைனஸ், படத்தோட காமெடி பார்த்தீங்கன்னா ஓகே. அப்புறம் பூஜா ஹெக்டேக்கு எதுக்கு பிளாக் மேக்கப் போட்டுக்கிறாங்கன்னே தெரில, சாதாரணமாகவே விட்டுருக்கலாம். லவ் போர்ஷன்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. லவ் மேலே தான் கதை அப்படி இப்படின்னு உருட்டு இருந்தான் கார்த்திக் சுப்ராஜ். லவ் போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகவே இல்லை. ரொம்ப லேக் இருந்தது நிறைய சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு மேலேயும் லேக் இருந்தது. படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் பேசிக்கிற ஸ்லாங் நிறைய இடத்துல எனக்கு புரியல, நிறைய இடத்துல மாறி வருது. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. இப்படி சொல்லணுன்னா சொல்லினே இருக்கலாம். ஒரு ஆவரேஜ் மூவி, 10 to 6 மார்க். எனக்கு கங்குவாகவும் பிடிச்சதான் இருந்து, நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இது ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட். தேட்டரில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். see it on another video. பண்ணி விட்டாரு, சூப்பரா குக் பண்ணிக்கிறாரு ப்ரோ. செம்மையா இருக்கு படம் பார்க்க. படம் அந்த ஆவரேஜ் தான் ரொம்ப